AI சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றது என்ன? நிறைய சேட்டலைட் 2800 சேட்டலைட்டை விண்ணில் நிப்பாட்டணும். இந்த சேட்டலைட் ஒன்றுடன் ஒன்று கம்யூனிகேட் பண்ணணும். ஹை பீம் லேசர் கம்யூனிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ இதனுடைய 12 சேட்டலைட்டை சீனா விண்ணில் செலுத்தி விட்டது. சோ இந்த 2800 சேட்டலைட்டையும் சீனா விண்வெளியில் செலுத்தின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை விண்வெளியில் சீனா உருவாக்கி விடுவார்கள். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கம்ப்யூட்டர்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் எதனால் வரும் தெரியுமா? இவ்வளவு டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுனால பயங்கரமா ஹீட் ஆகும். இதுக்காக நிறைய கூலன்ட் சர்வீஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். லிக்விட் கூலரா இருக்கட்டும், இல்ல கூலர்லயே பல வெரைட்டிஸா இருக்கட்டும். நம்ம கேமிங் கம்ப்யூட்டர்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கூலர் அப்படிங்கிறதுலாம் வரும். ஈவன் மொபைல் போன் கூட நம்ம கேம் விளையாடும் போது சூடாகுது அப்படிங்கிறதுனால சில பல கேசஸ் இந்த மாதிரி கூலர் கேசஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக சீனா என்ன நினைக்கிறாங்க? சூப்பர் கம்ப்யூட்டரை வேக்குவமா இருக்கக்கூடிய விண்வெளியில கொண்டு நிப்பாட்டிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய உரைநிலை இருக்குல்ல, நல்ல கூலான ஒரு பிளேஸ் தானே அது. அந்த கூலான பிளேஸ் சூப்பர் கம்ப்யூட்டருக்கு எந்த ஹீட்டையும் ஓவர் கம் பண்ணாம, அந்த ஹீட்டே இல்லாம சூப்பர் கம்ப்யூட்டர் சுலபமா இயங்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இயங்கினால் இவங்க உருவாக்கக்கூடிய அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஒரு செகண்டுக்கு 1000 பெட்டா ஆபரேஷன்ஸ் அப்படிங்கறத செய்ய முடியும் என்பதுதான் சீனா கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம்.